எம்எம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் மிஷின் மூலமாக வாக்களிப்பதை மக்கள் விரும்பவில்லை. இது பற்றி சமூக ஆர்வலர் ராமதாஸ் அவர்களிடம் நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிற்பாடு 1951ஆம் ஆண்டு அக்டோபர் திங்களிலிருந்து 1952 பிப்ரவரி திங்கள் வரை முதல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடந்தது. மஞ்சள் பெட்டி காலத்திலிருந்து வாக்குச்சீட்டு முறை என்ற முறையில் தேர்தல் நடந்து படிப்படியாக இந்த எலக்ட்ரானிக் மிஷின் மூலமாக, அதாவது இஎம்ஐ என்ற முறையிலே இவிஎம் என்ற எலக்ட்ரானிக் மிஷின் மூலம் வாக்குப்பதிவு நடந்து வந்து இருக்கிறது. பொதுவாக நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் எலக்ட்ரானிக் மிஷினரிஸ் பொறுத்தவரையில் பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெற்று வருகிறது. உதாரணமாக, நம் கையில் வைத்திருக்கிற கைபேசி மூலம் நமக்கு தேவையான தகவலை பெறாமல் பல்வேறு விதமான குற்ற செயல்களை எல்லாம் நாம் அங்கே காணுகிற சூழ்நிலையும், ஏடிஎம் வாயிலாக நம்முடைய பணத்தை திருடுகிற ஒரு சூழலும் இந்த நவீன தொழில்நுட்பத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வந்து கொண்டு இருக்கிறது. இந்திய அளவிலே இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தின் மூலமாக நடைபெறுகிற அந்த வாக்கு முறை பற்றிய நம்பகத்தன்மையை மக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சிகளும் இழந்து விட்டார்கள். எனவே எதிர்வரும் 2024க்கான பாராளுமன்ற தேர்தலிலே பழையபடி வாக்குச்சீட்டின் மூலம் வாக்குப்பதிவு கொண்டு வருகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தஞ்சை ராமதாஸ், சமூக ஆர்வலர்.